முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து தந்திருக்கிறார்கள். இங்கே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஐபிடிபியினுடைய கொடிகள் பறக்க விடப்பட்டு அதே போல ஒவ்வொரு மாவட்டம் அங்கே பார்க்கிற போது வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அமைச்சர் டாக்டர் சிவானந்தம் அவரோட பக்கம் தான் நிற்கிறது தெரியும். இவங்களோட சில நான் அந்த பக்கம் தான் நிற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் வைத்தியர் அர்ச்சுனா வந்து ஒரு பதிவை, ஒரு உண்மையை வந்து கூறியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக டக்ளஸ் சிவானந்தாவுடைய அணி வந்து செயற்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருந்தார். அதை வந்து உண்மைப்படுத்துகிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய நாளில் அனுராதபுரம் மாவட்டத்தில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது டக்ளஸ் சிவானந்தாவுடைய அணி அவருக்கு ஆதரவாக செய்யப்பட்டமையும் வந்து காணக்கூடியமாக இருந்தது. அவருடைய காணொளி ஒன்று இணைக்கிறோம், பாருங்க. வடகிழக்கில் இருந்து இபிடிபி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பிலே எங்களுடைய கௌரவ பெரிய தோழர் டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு, அதேபோல எங்களுடைய வன்னி பார்லமெண்ட் உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் அவர்களினுடைய பங்கு பெற்றதோடு இங்கே எங்களுடைய தோழமைகள் வருகை தந்திருக்கிறார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களினுடைய உத்தியோகபூர்வ முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் அனுராதபுரத்திலே ஆரம்பிக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஏனைய பல தமிழ் கட்சிகள் அங்க போறதா இங்க போறதா பொது வேட்பாளரா அப்படி இப்படி என்று சொல்லி அவர்கள் இன்னும் புருடா விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே எங்களுடைய தீர்க்க தரிசனமான, எங்களுடைய நிதர்சனமான 30 வருடங்கள் இன்றைக்கு வரைக்கும் தோற்றடிக்க முடியாத ஒரு தலைவராக, தமிழ் தலைவராக இருக்கக்கூடிய எங்களது அமைச்சர் பெரிய தோழர் கௌரவ டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இங்கே களத்தில் இருக்கின்றார். அவருடைய தோழமைகள், அவரோடு அணிதிரளக்கூடிய உறவுகள் இங்கே அனுராதபுரம் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஐபிடிபியினுடைய கொடிகள் பறக்க விடப்பட்டு அதே போல ஒவ்வொரு மாவட்டம் அங்கே பார்க்கிற போது வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அதே போல திருகோணமலை, இப்படி எல்லா மாவட்டங்களும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பொது அமைப்புகள், எங்களோடு அணிதிரளக்கூடிய உறவுகள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே இன்னும் சொற்ப வேளையிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வெற்றி கூட்டத்தினுடைய மிக முக்கியமாக, உங்களுக்கு தெரியும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வடகிழக்கிலேயே முதலாவதாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கான ஆதரவை தெரிவித்த கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையிலே நிதர்சனமான அரசியல் தலைவர் கௌரவ அமைச்சர் எங்களுடைய பெரிய தோழர் டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய கரங்களை பலப்படுத்தும் மூலமாக அவரோடு அணிதிரளக்கூடிய இந்த உறவுகள், வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறவுகள் இங்கே அனுராதபுரம் இந்த மைதானத்துக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பஸ்கள் இங்கே பஸ்களிலே எங்களுடைய உறவுகள் வருகை தந்திருக்கிறார்கள். மிகவும் சிறப்பான முறையிலே எங்களுடைய ரணில் விக்ரமசிங்கனுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தருவாயை நாங்கள் பார்க்கிறோம். ஏனைய போட்டியாளர்களை விட ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மாண்டு போன நாட்டை, பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த நாட்டை மீட்டெடுத்து இன்னைக்கு ஒரு சுமூகமான சக வாழ்வு, சுமூகமான ஒரு சூழல் இலங்கையிலே அந்த பொருளாதார வரிசை யுகத்தை மாற்றிய ஜனாதிபதியை வலுப்படுத்தும் முகமாக கௌரவ அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் எங்களோடு அணி திரண்டிருக்கின்றார். எனவே இன்னும் சொற்ப வேளையிலே அனுராதபுரம் இந்த மைதானத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் வருகையோடு முதலாக ஒரே ஒரு தமிழ் கட்சியாக முன்வந்து எந்த விதமான ஒரு ஏனையவர்களை போல டீல் இல்லாத வெற்றியை மட்டுமே, ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் வெற்றியை மட்டுமே கருத்திலே கொண்டு கௌரவ அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கான தன்னுடைய ஆதரவை தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம், முதலாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஒரே ஒரு தமிழ் கட்சி இபிடிபி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்பதுதான் எல்லோரும் அறிந்த உண்மை. ஆகவே இன்று ரணில் விக்ரமசிங்கவினுடைய முதலாவது பிரச்சார கூட்டத்துக்கு மிக முக்கியமாக வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தமிழ் அமைச்சர், எங்களுடைய கௌரவ அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள், பெரிய தோழர்கள் இங்கே பிரசன்னமாகி தன்னுடைய ஆதரவை ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார். இன்னும் சொற்ப வேளையில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய பங்கு பெற்றதோடு அனுராதபுரத்திலே உத்தியோகபூர்வமாக ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய முதலாவது தேர்தல் பிரச்சார கூட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது என்பதை இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம்.